ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லோஷியம். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி ரிபப்ளிக் டே அன்றைக்கி நாங்கள் வந்து லோஷிக்கு வந்து சும்மா கத்தாழை வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி வீட்டில் செஞ்ச ஹேர்பல் பாத் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணி குளிப்பாட்டுவேன். ஏன்னா வந்து வீக் ஃபுல்லாக நம்ம வந்து நார்மலாக சோப் போட்டு கிடுகிடுன்னு குளிப்பாட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. எல்லாம் வந்து குளிப்பாட்டி ரெடியாகி கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோம் பார்க்குறீங்களா? சினிமாக்கு தாங்க போகிறோம். சினிமாவுக்கு வந்து ஸ்பெஷலாக எங்களுக்கு சடனாக வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணி தந்தாங்க. ஸோ அதனால் சத்தியம் போனோம். சத்தியமில் துணிவு படத்துக்கு லோஷினி அங்கே போய் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கூடவே பாப்கார்னும் வாங்கி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு உள்ளே போனால் தலை பேர் செம்மையாக இருந்தது. தலையை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. அந்த டான்ஸிங்லாம் பார்க்க அப்படியே ஆசையாக இருந்தது. நல்லா பார்த்தோம். அதுவும் எண்டிங்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுவே ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவசரமாக கிளம்பி போனதுனால அப்படியே ஃபுல்லாக கிச்சன்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தோம். நண்டு குழம்பும் மீன் குழம்பு வச்சுருந்தோம். சரி, அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பாத்திரங்களில் எல்லாத்தையும் துடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேடை கேஸ் அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் குட்டி பாத்திரங்களில் மாற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். படம் இன்னமும் பார்க்க ஜாலியாக இருந்தது. அங்கே போய் என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் போலே இருந்தது. அது என்னன்னு தெரில, ஒன்றும் பெரிய வேலைலாம் நம்ம போய் பார்க்கல. வெளியே போயிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுட்டு படுத்துட்டோன்னா நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது சொல்லிவிட்டு இன்றைக்கே க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா துலக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டோம்னா வச்சுங்களேன், காலையிலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை காலையில் வந்தோடனே இதே மாதிரி கிச்சன் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்கும், பார்க்கவே எரிச்சலாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான்வெஜ் செஞ்சனாலே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா தான் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு கிச்சன் மேடை கேஸ் அடுப்பு அது எப்போவுமே யூஸ்வலாக வந்து எனக்கு நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சிட்டேன்னா ஃபுல் மேடையும் க்ளீன் பண்ணி விட்டால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ மற்ற நேரம்னா கூட அப்படியே மேலே வந்து வைப் பண்ணி விட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து நான்வெஜ் சமைச்சிட்டேன்னு வச்சிங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக கிடைக்கும். அவ்வளோதான். நான் இப்போ வந்து கேஸ் அடுப்பு எல்லாம் துடைச்சாச்சு. கவுண்டர் டாப்பு மிக்ஸி எல்லாத்தையும் துடைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் பாலும் தோசையும் இட்லியும் வச்சாச்சு. இட்லி மாமனார் மாமியாருக்கு வச்சுட்டு என் பொண்ணுக்கு என் வீட்டுக்காருக்கெலாம் வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. எனிவே இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சு. இந்த vlog உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.